கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்ற தொப்பம்பட்டிக்கு அருகில் கேர்னூருங்கிற கிராமத்தில் உள்ள அற்புதமான பழமையான திருக்கோயில். இது ராஜராஜ சோழனுடைய வம்சாவளியினர் தொடர்ச்சியாக இதை பரிபாலனம் பண்ணது. இதுக்காக பல ஏக்கர் நிலங்கள் தானமாக அன்றைய காலத்தில் கொடுத்து இந்த திருக்கோயிலை பராமரிப்பு செஞ்சு வந்திருக்காங்க. மூலவர் வாகீஸ்வரர் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருநாமத்தில் இருக்கார். தாயார் அமிதகரவள்ளி தாயார் பேரோட இங்கே அருள்வாளிச்சிட்ருக்காரு. இங்கே உள்ள சுற்றி முதல்ல மூலவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே சூரிய சந்திர பகவான்கள் இருக்காங்க, காலபைரவர் இருக்காங்க. வழிபட்டுட்டு நாம் உள்ளே சுற்றி வர்றப்போ பரிவார தெய்வங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தண்டாயுதபாணி வள்ளி தெய்வானை தாயாருடைய தரிசனத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்டுருக்குறோம். மிக அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலில் நாம் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து மன சாந்தி மிக அருமையாக கிடைக்குது. முற்றிலுமே கற்களால் கட்டப்பட்டது தான். அந்த காலத்து கட்டடக்கலைகளை அப்படியே பிரதிபலிக்குது. ஒவ்வொரு கோபுரமும் வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு அற்புதமாக இருக்குது கோயில். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அமிர்தகரவள்ளி தாயாருடைய சன்னதி. தாயார் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக நல்ல சிலைகள் உயரமாகவும் அம்மாவுடைய திருவுருவம் மனதில் அப்படியே பதியுது. ஒரு அழகாக இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே நாம் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தெய்வ கடாட்சம் உள்ள கோயில்னாலே தெய்வ கடாட்சம் தான். ஆனால் எனக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச அந்த காமன் நேரம் அவ்வளோ ஒரு சாந்தி கிடைச்சிருக்குதுன்னா, நானும் பல ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன். எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த திருக்கோயிலுடைய அமைதி அற்புதமாக இருக்குது. இப்போ சண்டீஸ்வரர் தரிசனம் இருக்குது. இங்கே பழமையான வரலாறுகளை கொண்டது தான் இந்த கோயில். இதுக்கு நிறையா வரலாறு இருக்குது. குருக்கள் சொல்லிக்கார் 1000 ஆண்டுகள் பழமையானது. ராஜராஜ சோழன் அவர்களுக்கு அடுத்து வந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சு ஒரு சோழ மன்னர்களால் இது பரிபாலனம் செய்யப்பட்டதாகத்தான் இங்கே கல்வெட்டுகளில் இருக்குன்ட்டு நாம் இப்போ குருக்கள் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம். அற்புதமாக இருக்குங்க. ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் பழனி போகிறீங்கன்னா அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் தான். தொப்பம்பட்டியிலேருந்து மிக அருகில் தான் இருக்குது. தொப்பம்பட்டியிலேருந்து மிக அருகில் தான் இருக்குது கேர்னூருங்கிற ஊரில் நீங்கள் அதுமாரி வாகீஸ்வரர் திருக்கோயில்னு கேட்டிங்கனாலே எல்லோரும் சொல்லுவாங்க. இது அம்மா கூறக்கூடிய நந்தி பகவான். இதை இங்கே ஒரு முறை நீங்கள் சென்று தரிசனம் பண்ணுங்கள். இது காலபைரவருடைய சன்னதி. ராகுகேது பகவான் கொண்ட 9 நவக்கிரகங்களை கொண்ட பீடங்கள் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் சந்திரன் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார். மிக அற்புதமாக இருக்குது வேலைப்பாடுகள் எல்லாமே. எனக்கு கிடைச்ச இந்த பேரின்பத்தை தெய்வ கடாட்சத்தை நீங்களும் நம்ம திருப்பூர் விஜய் சேனலில் இருக்கக்கூடிய அத்துணை நல்லவர்களும் நீங்கள் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்துக்கு சென்று ஆனந்தம் அடையுங்க, பேரின்பம் கொள்ளுங்க. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அனுகிரகம், அமிர்தகரவள்ளி தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு எம்பெருமான் வாகீஸ்வரரை வேண்டி கேட்டுக்கிறேன். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.